ஆபத்தான போர்க்கப்பலை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு எது உண்மையான ஆபத்தான ஆயுதம் என்பதனை புரிய வைத்த ஈரானினுடைய உச்ச தலைவரும் அவருடைய மிரட்டலான அதிரடியான அறிவிப்புகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானிய உச்ச தலைவர் விடுத்திருக்கக்கூடிய சவாலும் ஜெனீவாவில் நடைபெற்ற இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைகளும் குறித்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் ஈரானிய IRGC கடற்படை தளபதியின் அதிரடியான அறிவிப்புகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வரும் ஈரானிய கடற்படைகளும் தீர்க்கமான வெற்றிக்கான இலக்குகள் இல்லாமல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? இது ஈரானுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் மாறப்போகின்றதா? மத்திய கிழக்கிலே அமெரிக்கா களமிறக்கியிருக்கக்கூடிய அதனுடைய மிகப்பெரிய விமானப்படைகளும் கடற்படைகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பலவீனமும் ஈரானின் எண்ணெய் கப்பல்களை இந்தியா கைப்பற்றியுள்ளதா? இவை தொடர்பான உண்மையான நிலைமைகள் என்ன? கடந்த 4 நாட்களாக ஈரானிய எண்ணெய் கப்பல்களை இந்தியா கைப்பற்றி விட்டதாகவும் ஈரானின் நிழல் கடற்படைக்கு சொந்தமான மிக முக்கியமான 3 எண்ணெய் கப்பல்களையே இந்தியா கைப்பற்றி கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவினால் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் சரக்கு கப்பல்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இந்திய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் இவை தொடர்பாக கடந்த 4 நாட்களாக ஈரானிய தலைமைகளோ ஈரானிய ஊடகங்களோ எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்க மேலும் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் தகவல்களும் உறுதிப்படுத்தப்படாததன் காரணத்தினால் நானும் என்னுடைய காணொளிகளில் இந்த செய்திகளை பதிவிடவில்லை. இருப்பினும் தற்போது குறித்த எண்ணெய் கப்பல்கள் தொடர்பாக ஈரானின் தேசிய எண்ணெய் நிறுவனம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஈரானின் எண்ணெய் கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் தவறானவை. ஈரானுக்கு சொந்தமான எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் இந்தியாவினால் கைப்பற்றப்படவில்லை. மேலும் எங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் எந்தவிதமான தடங்கல்களும் ஏற்படவில்லை. நாங்கள் எங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதியை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் எங்களுடைய கப்பல் போக்குவரத்து சுமூகமான முறையிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளுக்கும் ஈரானிய எண்ணெய் கப்பல்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என ஈரானின் தேசிய எண்ணெய் நிறுவனம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலோ அரேபிய கடல் பிரதேசத்திலோ ஈரானின் எண்ணெய் கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் உண்மை அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளன. அடுத்து மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவினுடைய தயார்படுத்தல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக நேற்று மாலை அமெரிக்காவின் 6 எரிபொருள் நிரப்பு விமானங்களும் 18 F-35 போர் விமானங்களும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. மேலும் ஐரோப்பிய நாடுகளின் அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களில் இருக்கக்கூடிய அதிகளவான போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் மின்னணு போர் விமானங்களும் தற்போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஜோர்டான், சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களிலேயே முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஈரானுக்கு எதிரான அவர்களுடைய அணிதிரட்டல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒட்டுமொத்த நேட்டோவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக முழுமையாக தயாராகி வருகின்றார்கள். அமெரிக்காவினுடைய விமானப்படைகளோடு நேட்டோவினுடைய விமானப்படைகளும் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக அமெரிக்காவினுடைய ஸ்டெல்த் போர் விமானங்களின் 3 படைப்பிரிவுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் களமிறக்கப்பட்டுள்ளன. அதே போன்று அமெரிக்காவினுடைய டெல்டா படைப்பிரிவுகளும் மின்னணு போர் படைப்பிரிவுகளும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் நேற்றிரவு வான்வெளி முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய 2 3BC சென்ட்ரி போர் விமானங்களும் அலஸ்காவிலிருந்து மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. அதே போன்று இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவில் B-2 போம்பர் போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. கத்தாரின் அலோதேத் விமான கட்டளை தளத்திலே B-52 போம்பர் போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு எதிராக வான்வெளி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக வான்பரப்பில் ஆதிக்கத்தினை நிலைநாட்டுவதற்காக 102 அமெரிக்க போர் விமானங்கள் மத்திய கிழக்கில் களமிறக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு மேலதிகமாக தரைவழி தாக்குதல்களுக்கு உதவிகளை மேற்கொள்ளக்கூடிய தரைப்படையினருக்கு உதவிகளை மேற்கொள்ளக்கூடிய 12 போர் விமானங்களும் கண்காணிப்பு மற்றும் உளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய 13 போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பக்கூடிய 44 டேங்கர் விமானங்களும் மின்னணு போரில் ஈடுபடக்கூடிய
செய்யக்கூடிய 6 போர் விமானங்களும், படைகளை பரிமாற்றம் செய்யக்கூடிய 16 விமானங்களும், 110 C-17 குளோப் மாஸ்டர் இராணுவ சரக்கு விமானங்களும் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவின் 260க்கும் அதிகமான போர் விமானங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் களமிறக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கடந்த 75 வருடங்களுக்குள் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அதனுடைய ஒட்டுமொத்த விமான படைகளையும் முழுமையாக களமிறக்கியுள்ளது. ஈராக்குக்கு எதிரான போரின் போது கூட அமெரிக்கா இவ்வளவு விமானப்படைகளை களமிறக்கி இருக்கவில்லை. ஆனால் தற்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே அமெரிக்கா இவ்வளவு மிகப்பெரிய படைகளையும் மத்திய கிழக்கில் களமிறக்கியுள்ளது. இதே போன்று அமெரிக்காவினுடைய கடற்படைகளும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. ஆப்ரஹாம் லிங்கன் போர் கப்பல் ஏற்கனவே களமிறக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படையாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலும் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் குறித்த போர்க்கப்பலானது மத்திய தரைக்கடலை அடைந்திருப்பதாகவும் இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே குறித்த போர்க்கப்பலும் மிகப்பெரிய கடற்படையும் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவினுடைய இந்த தயார்படுத்தல்கள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய பலத்தை வெளிப்படுத்தவில்லை. உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய இந்த தயார்படுத்தல்கள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய பலவீனத்தையே வெளிப்படுத்துகின்றது. 12 நாள் போருக்கு முன்பு அமெரிக்கா இவ்வளவு மிகப்பெரிய விமானப்படைகளையும் கடற்படைகளையும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தவில்லை. ஏனென்றால் ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திட்டம் அமெரிக்காவிடம் தெளிவாகவே இருந்தது. ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான தெளிவான திட்ட வரைபடம் அமெரிக்காவிடம் இருந்தது. இதற்கமைவாகவே அமெரிக்கா குறிப்பிடத்தக்க கடற்படைகளையும் விமானப்படைகளையும் 12 நாள் போருக்கு முன்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி நகர்த்தியது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த தெளிவான திட்டத்திற்கமைவாக 12 நாள் போரின் போது ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டன. ஈரானின் அணுசக்தி தளங்களுக்கு எதிராக மிட்நைட் ஹேமர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. 12 நாள் போரின் போது அமெரிக்கா மேற்கொண்ட இந்த தாக்குதல்களில் ஈரானின் அணுசக்தி திறன்கள் அளிக்கப்படவில்லை, யுரேனியம் செறிவூட்டல் திறன்கள் அளிக்கப்படவில்லை என்பது வேறு கதை. ஆனால் இந்த தாக்குதல் திட்டத்தினை அமெரிக்கா முழுமையாக திட்டமிட்டு வடிவமைத்திருந்தது. தற்போதைய நிலைமைகள் அவ்வாறல்ல. ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான தாக்குதல்களை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தெரியாமல் அமெரிக்கா சிக்கிக் கொண்டுள்ளது. நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க உளவுத்துறையினரும் அமெரிக்க இராணுவத்தினரும் டொனால்ட் ட்ரம்பிடம் அறிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். இந்த அறிக்கையிலே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியுமா என்பதில் சந்தேகம் இருப்பதாகவும், இந்த தாக்குதல்கள் மூலமாக ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும் என்பதனை உறுதி செய்ய முடியாமல் இருப்பதாகவும், ஈரானிய அரசாங்கம் கவிழ்ந்தால் ஈரானிய அரசாங்கத்தை யார் கைப்பற்றுவார்கள் என்பது தொடர்பான ஒரு தெளிவான திட்ட வரைபடம் இல்லை என்றும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஈரானிய அரசாங்கத்தின் ஆட்சி மாற்றத்தில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்பதனை கணிப்பிட முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவற்றுக்கு மேலதிகமாக குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் IRGC இராணுவ தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டாலும் அவர்களுடைய வெற்றிடங்களுக்கு அவசரமாக புதிய தலைமைகளை நியமிப்பதற்கான வேலை திட்டங்களை ஈரான் மேற்கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 3 கட்டங்களுக்கு தேவையான புதிய தலைமைகள் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் காசெம் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு IRGC இராணுவத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள் தொடர்பான சரியான உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஈரானிய தலைமைகளின் சாத்தியமான வாரிசுகள் தொடர்பான விரிவான உளவு தகவல்கள் எங்களிடம் இல்லை. உச்சகட்ட போராட்டங்கள் ஈரானுக்குள்ளே நடைபெறும் சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தால் அந்த தாக்குதல்கள் ஒருவேளை ஈரானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கலாம். ஈரானிய அரசாங்கம் வீழ்ச்சியடைவதற்கு குறித்த தாக்குதல்கள் காரணமாக அமைந்திருக்கலாம். ஆனால் தற்போது நாங்கள் அந்த வாய்ப்பை இழந்துவிட்டோமா என்கின்ற சந்தேகங்களும் அதிகரித்துள்ளது என குறித்த அறிக்கையில் அமெரிக்க உளவுத்துறையினரும் அமெரிக்க இராணுவ தலைமைகளும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த அறிக்கை தொடர்பான கசிவடைந்த தகவல்கள் அமெரிக்க ஆதாரங்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளன. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த நிலைமை தொடர்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியாத நிலைமையில் அமெரிக்கா சிக்கிக் கொண்டிருப்பதனை 2 வாரங்களுக்கு முன்பே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது அமெரிக்காவிடம் ஈரானுக்கு எதிரான சிறந்த வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு தாக்குதல் திட்டம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை
அச்சுறுத்தலினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கமான வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ளக்கூடிய தாக்குதல் திட்டம் அமெரிக்காவிடம் இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. இவ்வாறு தீர்க்கமான வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ளக்கூடிய தாக்குதல் திட்டம் அமெரிக்காவிடம் இல்லை என்பதன் காரணத்தினாலேயே அமெரிக்கா அதிகளவான வான்படைகளையும் கடற்படைகளையும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தியுள்ளது. மேலும் இது அமெரிக்காவினுடைய பலவீனத்தையும் ஈரானின் உச்ச தயார்படுத்தல்களையும் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு இதற்கு அர்த்தம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாது என்பதல்ல. நான் இந்த தகவல்கள் மூலமாக கூற வந்த விடயத்தினை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும். ஆனால் சரியான வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ளக்கூடிய திட்டமிடல் இல்லாத ஒரு தாக்குதலையே ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளும். ஒரு தெளிவான வெற்றி இலக்குகளோடு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் சரியான வெற்றி இலக்குகளை தீர்மானிக்க முடியாமல் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் சரியான திட்டமிடலோடு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாகும். குறித்த தாக்குதலின் போது அமெரிக்காவினுடைய இலக்கு அணுசக்தி தளங்களை குறிவைத்திருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாத தாக்குதல் திட்டமாகும். மேலும் இவ்வாறு சரியான வெற்றி இலக்கை அடைந்து கொள்ள முடியாத தாக்குதல் திட்டங்களோடு அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பது ஈரானுக்கே மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கும். எப்போதும் ஒரு பலசாலி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளை தீர்மானிக்காத முடிவுகளை எடுப்பாரோ அதுவே அவனுடைய முடிவுக்கான பலவீனமான புள்ளியாகவும் மாறிவிடும். எனவே தற்போது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல் திட்டங்களில் இருக்கக்கூடிய பலவீனமான புள்ளியே ஒரு தீர்க்கமான வெற்றி இலக்கை அமெரிக்கா கொண்டிராததுதான். எனவே இதனால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானுக்கே மிகப்பெரிய வாய்ப்பாக மாறப்போகின்றன. நேற்று மாலை ஈரானிய கடற்படையினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அதிரடியான போர் பயிற்சிகளை ஆரம்பித்தார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த விமானப்படைகளும் கடற்படைகளும் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாகவே ஈரானிய கடற்படையினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அதிரடியான போர் பயிற்சிகளை மேற்கொண்டார்கள். இன்றைய தினமும் குறித்த பயிற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செயல்பாட்டு தயார் நிலை, கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், எதிரிகளின் தாக்குதல்களுக்கு விரைவான பதிலடிகளை வழங்குதல், ஹெர்முஸ் ஜலசந்தி மற்றும் பாரசீக வளைகுடா பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துதல் என்கின்ற துணைப்பொருளுக்கு கீழாலேயே ஈரானிய கடற்படையினர் குறித்த பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் குறித்த பயிற்சியின் போது ஈரானிய IRGC கடற்படை தளபதி மேஜர் ஜெனரல் அலிரீசா டங்ரீசி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய தீவுகள் எங்களுடைய உயிர் நாடியாகும், எங்களுடைய ஆன்மீக மரியாதையாகும். எங்களுடைய இந்த தீவுகளும் நீர்நிலைகளும் தயாராக உள்ளன. எங்களுடைய எதிரிக்கு எதிராக நாங்கள் சாகும் வரை போராடுவோம். நாங்கள் எங்களுடைய தீவுகளில் நீர்நிலைகளில் மிகவும் உயர்ந்த ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் நிலைநிறுத்தியுள்ளோம். எதிரிகளுக்கு சிறந்த பாடத்தினை கற்பிப்பதற்காக எங்களுடைய ஒட்டுமொத்த கடற்படைகளும் தயாராகவே இருக்கின்றன. அத்தோடு போர்க்களத்தில் நாங்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள் பயிற்சியின் போது காட்டப்படும் ஆயுதங்களை விட வேறுபட்டது. எங்களுடைய வீரியமான தரமான ஆயுதங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் போர்க்களத்தில் முழுமையாக புரிந்து கொள்வார்கள். நாங்கள் எந்நேரத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கே தயாராக இருக்கின்றோம். இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டால் குறுகிய நேரத்திற்குள்ளேயே ஹெர்முஸ் ஜலசந்தியை இழுத்து மூடுவதற்கான வேலை திட்டங்களை முடித்து விடுவோம். இன்றைய தினம் நாங்கள் குறுகிய நேரத்திற்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடியுள்ளோம். மேலும் போர்க்களத்திலே எதிரிகளுக்கு பல ஆச்சரியங்கள் நிறைந்துள்ளது என ஈரானிய IRGC கடற்படை தளபதி அலிரீசா டங்சிரி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று காலை ஜெனீவா நேரப்படி 10 மணி அளவில் ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஓமானினுடைய தூதரகத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2ஆம் சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. மேலும் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பே ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் அதிரடியான மிரட்டலான உரையொன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் குறித்த உரையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி எங்களை அச்சுறுத்துகின்றார். இதை செய்ய வேண்டும், அதை செய்யக்கூடாது என்று கூறுகின்றார். இதற்கு அர்த்தம் அவர்கள் ஈரானிய தேசத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்பதே. ஈரானிய தேசம் அதன் இஸ்லாமிய விழுமியங்களை நன்கு புரிந்து வைத்துள்ளது. இவர்களுடைய இந்த அச்சுறுத்தல்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது ஈரானிய இஸ்லாமிய தேசத்திற்கு நன்றாகவே தெரியும். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். என்னை போன்ற ஒருவர் யசித் போன்ற ஒருவருக்கு விசுவாசமாக இருப்பதில்லை என்று கூறியுள்ளார். இதே போன்ற ஈரானிய தேசம் அமெரிக்காவின் ஊழல் தலைவர்களுக்கு ஒரு பொழுது
எப்பொழுதும் விசுவாசமாக இருக்காது. எங்களுக்கு எதிராக எவ்வளவு மிரட்டல்களை வெளியிட்டாலும் அச்சுறுத்தல்களை வெளியிட்டாலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒரு பொழுதும் அமெரிக்க ஊழல் அரசியல்வாதிகளுக்கு விசுவாசமாக இருக்காது. எங்களை இந்த ஆக்கிரமிப்பாளர்களினால் அடிபணிய வைக்க முடியாது. அவர்கள் தற்போது அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றார்கள். ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்பே தீர்மானங்களை முடிவு செய்கின்றார்கள். முடிவுகளை முன்பே தீர்மானித்துவிட்டு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது முட்டாள்தனமானதாகும். ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது ஏன் முடிவுகளை முன்கூட்டியே தீர்மானிக்கின்றீர்கள்? இந்த முட்டாள்தனத்தையே தற்போது அமெரிக்க ஜனாதிபதி உட்பட ஏனைய அமெரிக்க தலைவர்களும் மேற்கொள்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் தங்களுடைய இராணுவம் தான் உலகின் மிகப்பெரிய இராணுவம் என குறிப்பிடுகின்றார். உலகிலேயே வலிமையான இராணுவம் எங்களிடம் தான் இருக்கின்றது என அமெரிக்க அதிபர் கூறுகின்றார். உலகின் வலிமையான இராணுவம் சில சமயங்களில் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு அடி வாங்கலாம். ஈரானை நோக்கி மிகப்பெரிய போர்க்கப்பல்களையும் கடற்படைகளையும் அனுப்பி இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் ஒரு ஆபத்தான சாதனமாக இருக்கலாம். இவர்கள் ஆபத்தான போர்க்கப்பல்களை அனுப்பி இருக்கலாம். ஆனால் இந்த ஆபத்தான போர்க்கப்பல்களையே கடலுக்குள் மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதங்களே ஆபத்தான ஆயுதங்களாகும். மேலும் இவ்வாறு ஆபத்தான போர்க்கப்பல்களை கடலுக்குள்ளே இழுத்து மூழ்கடிக்கக்கூடிய ஆபத்தான ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கின்றன. 47 ஆண்டுகளாக ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி புலம்பியிருந்தார். நான் அவரிடம் கூறுகின்றேன், உங்களாலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. ஈரான் இஸ்லாமிய குடியரசை உங்களால் அழிக்க முடியாது. இறைவனுக்கே அனைத்து புகழும், இறைவனுக்கே அனைத்து நன்றிகளும். ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒரு மெல்லிய மரக்கன்றாக இருக்கும் போதே உங்களால் அதை அழிக்க முடியவில்லை. தற்போது ஈரான் இஸ்லாமிய குடியரசு மிக பலமான மரமாகவும் பயனுள்ள மரமாகவும் மாறியுள்ளது. இந்த மரத்தை உங்களுக்கு பிடுங்கி எறிய முடியாது. இறைவனின் உதவியோடு ஈரான் இஸ்லாமிய குடியரசு எப்போதும் உறுதியாகவும் நிலையானதாகவும் பலமானதாகவுமே அமைந்திருக்கும் என ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்கா மிகப்பெரிய கடற்படைகளையும் ஆபத்தான போர்க்கப்பல்களையும் ஈரானுக்கு எதிராக களமிறக்கினாலும் அந்த ஆபத்தான போர்க்கப்பல்களை முழுமையாக அழிக்கக்கூடிய மூழ்கடிக்கக்கூடிய ஆபத்தான ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கின்றது என்பதனையும், நாங்கள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை மூழ்கடிப்போம் என்பதனையும், உண்மையான ஆபத்தான ஆயுதம் எது என்பதனையும் ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்களின் மூலமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசை அழிக்க முடியாது என்பதனை ஈரானிய உச்ச தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜெனீவாவில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இரண்டாம் சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் நீண்ட விரிவான மறைமுக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே ஜெனீவாவுக்கு வருகை தந்துள்ளோம். ஓமான் மத்தியஸ்தர்களின் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தைகளை முழுமையாக முடித்துவிட்டு செல்வதற்கே வருகை தந்துள்ளோம். இன்னும் சில நாட்களுக்கு ஜெனீவாவில் தங்கியிருந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் முழுமையாக முடித்து இறுதி முடிவை பெற்று கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது மிக முக்கியமானதாகும். அணு ஆயுதம் தொடர்பாக மாத்திரமே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. மேலும் அணு ஆயுதம் தொடர்பாக மாத்திரமே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் பேசுவோம். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான நிலைப்பாடாகும். இதற்காகவே அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அத்தோடு இலங்கை நேரப்படி இரவு 7 மணி அளவிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருந்தன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய பேச்சுவார்த்தையின் சூழ்நிலைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவே அமைந்திருந்தன. இன்றைய பேச்சுவார்த்தைகளில் நல்ல தொழில்நுட்ப விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. முன்னைய சுற்று பேச்சுவார்த்தைகளோடு ஒப்பிடும்போது இந்த பேச்சுவார்த்தையில் தீவிரமான விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த சுற்று பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவினுடைய கொள்கைகள் தொடர்பாக ஒரு புரிதலை நாங்கள் பெற்றுள்ளோம். அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான திகதி குறிக்கப்படவில்லை. மேலும் இன்றைய பேச்சுவார்த்தையின் முடிவுகள் தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பின்பே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். அத்தோடு இந்த சுற்று பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் அவர்களுடைய முடிவுகளையும் பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களையும் அவர்களுடைய அரசாங்கத்திடம் தெரிவிப்பார்கள் என்றும், இவை தொடர்பான கலந்துரையாடல்கள் அவர்களுடைய அரசாங்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பே அடுத்த சுற்று
பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஈரானிய ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இன்றைய சுற்று பேச்சுவார்த்தையில் ஒரு ஒப்பந்தத்திற்கான பாதை தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். ஈரானிய தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். இதற்கு பிறகு இரு தரப்பினரும் அவர்களுடைய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள். குறித்த நிபந்தனைகள் தொடர்பாக முடிவுகளை எடுத்ததற்கு பின்பு அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையில் இவை தொடர்பான இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக விடயங்கள் தொடர்பாக இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. அவை தொடர்பான தகவல்கள் வெளியானதும் நாளைய காணொலியில் குறிப்பிடுகின்றேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.